வெல்கம் டு கெம் அகாடமி. இந்த வீடியோல நம்ம ப்ரீவியஸ் இயர் நீட் அண்ட் ஜேஇ क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில 15 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு பார்க்க போற ஒரு கான்செப்ட் IUPAC nomenclature. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The correct IUPAC name of the following compound. இது நீட் 2022ல கேட்ட क्वेश्चन. ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த காம்பவுண்ட்ல 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் இந்த காம்பவுண்டுக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம IUPAC ஓட nomenclature ரூல் பார்க்கலாம். அது ப்ரீஃபிக்ஸ்னா என்ன, இன்ஃபிக்ஸ்னா என்ன, ரூட் வேர்டுனா என்ன, பிரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ். இந்த டேர்ம் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து முடிச்ச பிறகு இந்த காம்பவுண்டுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட ரூலை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபைண்ட் த லாங்கஸ்ட் கார்பன் செயின். கார்பன் செயின் இந்த காம்பவுண்ட்ல லாங்கஸ்டா எது இருக்கு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அந்த கார்பன் செயினுக்கு நம்பர் பண்ணணும். ஓகே, நம்பர் த பேரண்ட் செயின், அதான் மெயின் செயின் சொல்லுவோம். அடுத்தது determine the base name. பேஸ் நேம் அப்படின்னா அதில் எத்தனை கார்பன் இருக்குங்கிறதுக்கு ரூட் வேர்ட் சொல்லணும். அதில் ஏதாட்டும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, அதாவது சிங்கிள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் இருக்கா, இல்லை ட்ரிபிள் பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சிங்கிள் பாண்ட்னா நம்ம ஏஎனின்னு சொல்லுவோம், டபுள் பாண்ட் இருந்தால் இஎனின்னு சொல்லுவோம், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒய்எனின்னு சொல்லுவோம். அதுதான் பிரைமரி சஃபிக்ஸ். ரூட் வேர்டுங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை பொறுத்து. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1 இருந்தால் மீத்தேன், மீத் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2 இருந்துச்சுன்னா ஈத், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 4 இருந்துச்சுன்னா பியூட் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை வச்சு நம்ம ரூட் வேர்ட் சொல்லுவோம். சரியா? அப்போ அதுதான் பேஸ் நேம் அப்படின்னு சொல்லுவோம். ரூட் வேர்டும் பிரைமரி சஃபிக்ஸும் சேர்ந்தது பேஸ் நேம். அடுத்தது ஐடென்டிஃபை ஃபங்க்ஷனல் குரூப். அந்த காம்பவுண்டில் ஆல்டிகைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, கீட்டோன் இருக்கா, OH ஆல்கஹால் இருக்கா, ஆசிட் குரூப் இருக்கா, எஸ்டர் குரூப் இருக்கா, என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம டெட்டர்மைன் பண்ணணும். சரியா? அடுத்தது அந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் சப்ஸ்டிட் குரூப் எதுவும் இருக்குதா, ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப் ஆறுங்கிறது எத்தில், மெத்தில், ப்ரோப்பைல், பியூட்டைல். இந்த ஆல்கைல் குரூப்பாக இருக்கலாம், ஆர் அல்காக்சி குரூப்பாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சப்ஸ்டிட் குரூப் ப்ரெசண்டாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் ப்ரீஃபிக்ஸ், இன்ஃபிக்ஸ், ரூட் வேர்ட், பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ், இந்த ஆர்டரில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட நேமை எழுதணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எங்கே என்ன அப்படின்னா சப்ஸ்டிட் குரூப் தான். அதாவது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்குல்ல, இதெல்லாம் ஃப்ளோரோ, குளோரோ, ப்ரோமோ, அயோடோ. இந்த 6 குரூப்புங்கிறது ஆல்கைல் குரூப்பு. மெத்தில், எத்தில், ப்ரோப்பைல் வந்துச்சுன்னா நம்ம ப்ரிஃபிக்ஸில் நம்ம ஆட் பண்ணுவோம். அதெல்லாம் சப்ஸ்டிட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபிக்ஸ் அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் லீனியராக இருக்கா இல்லை சைக்கிளிக் ஃபார்மில் இருக்கா. இன்கேஸ் சைக்கிளிக் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஃபிக்ஸுங்கிறது நம்ம என்ன செய்யணும், சைக்ளோ அப்படிங்கிறது முன்னாடியே ஆட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது என்ன, சப்ஸ்டிட் குரூப்பாக வர்றது. ஓகே, அதே மாதிரி இனி ரூட் வேர்ட்னா என்ன, பிரைமரி சஃபிக்ஸ்னா என்ன, செகண்டரி சஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் தான். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1 இருந்துச்சுன்னா நம்ம எப்படி நேம் ஸ்டார்ட் பண்ணுவோம், ரூட் வேர்ட் மீத் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 2 இருந்துச்சுன்னா ஈத், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 4 இருந்தால் ப்ரோப், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 3 இருந்தால் ப்ரோப், 4 இருந்தால் பியூட், 5 இருந்துச்சுன்னா பெண்டு, 6 இருந்தால் ஹெக்ஸு, 7 ஹெப்டுன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், 8னா ஆக்டு, 9னா நோன், அடுத்து 10னா டெக். இதுதான் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை வச்சு நம்ம ரூட் வேர்டு சொல்கிறது. ஓகே, இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ், பிரைமரி சஃபிக்ஸ் இருக்கு. அதில் பிரைமரி சஃபிக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்டை பார்க்கணும். நம்பர் ஆஃப் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா நம்ம பிரைமரி சஃபிக்ஸ் ANE அப்படின்னு நம்ம பிரைமரி சஃபிக்ஸில் ப்ளீஸ் பண்ணணும். இதே டபுள் பாண்டாக இருந்துச்சுன்னா ENE அப்படின்னு சொல்லணும். ட்ரிபிள் இன்கேஸ் 2 டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா 2 மீனிங் என்னன்னா டைன்னு அர்த்தம். ஓகே, டபுள் பாண்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா ENன்னு சொல்லுவோமா, அப்போ டை ஈன்னு அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் YNE அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ட்ரிபிள் பாண்டு 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா டை YNE அப்படின்னு சொல்லுவோம். டைனா 2 ரெப்ரசென்ட் பண்ணுது. டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா நம்ம டபுள் பாண்ட் தான் என்ன சொல்லுவோம், ENE அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பாண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், YNE அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இந்த டபுள் பாண்ட் உள்ள E எலிமினேட் பண்ணிட்டு நம்ம சேர்த்து எழுதணும். அப்போ ENYNE, இதுதான் டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதோட பிரைமரி சஃபிக்ஸில் முடிகிறது. இப்போ செகண்டரி சஃபிக்ஸ் என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். செகண்டரி சஃபிக்ஸில் ஃபங்க்ஷனல் குரூப் வரும். ஃபங்க்ஷனல் குரூப்னா இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்னா அது ஆயிக் ஆசிட் முடியணும். இதே அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னா ஆயிக் அன்ஹைட்ரேட் முடியணும். அதே மாதிரி எஸ்டராக இருந்துச்சுன்னா OATன்னு முடியணும். ஆசிட் ஹைலைடு இருந்தால் ஆயில் ஹைலைடுன்னு முடியணும்.
ஆசிட் அமைட் இருந்துச்சுன்னா அமைட்னு முடியணும், நைட்ரைல் இருந்தால் நைட்ரைல் ஃபினிஷ் ஆகணும். இதெல்லாம் செகண்டரி சஃபிக்ஸில் இந்த நேம் எழுதணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா ஆல்டிகேட் இருந்தால் ஏஎல் முடியணும், கீட்டோன் இருந்தால் ஓஎன்இன்னு முடியணும், அடுத்து ஆல்கஹால் இருந்தால் ஓஎல்னு முடியணும், தயால் இருந்துச்சுன்னா தயால்னா முடியணும், அமீன் இருந்தால் அமீன் முடியணும், இமீன் இருந்தால் இமீன் முடியணும், டபுள் பாண்ட் இருந்தால் இஎன்இன்னு முடியணும், ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஒய்என்இன்னு முடியும். இது என்ன ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அப்படி ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். அப்போ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு காம்பவுண்டில் வந்துச்சுன்னா நம்ம இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். ஆசிட் எஸ்டரு, ஆசிட், அசிட்டிக் அன்ஹைட்ரேட், எஸ்டரு, ஆசிட் அலைட், ஆசிட் அமைட், நைட்ரைல், இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அதிகமாக இருக்குது யாரு? ஆசிட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அதிகம். ஓகே, இப்போ மோர் தென் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதே காம்பவுண்ட் சிங்கிள் காம்பவுண்டில் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, கீட்டோன் குரூப் இருக்கு, அடுத்தது OH குரூப் இருக்கு, ஹைட்ராக்சி குரூப், ஆல்கஹால் குரூப் இருக்கு. இப்படி 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா யாரை ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுக்கணும்னா யாரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல அதிகம்னு பாருங்க. ஆல்டிஹைட் இங்க இருக்கு, டாப்ல இருக்கு, கீட்டோன் இருக்கு, அடுத்தது ஆல்கஹால் இருக்கு. ஓகே, அப்போ இல்ல யாரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் அதிகம்? ஆல்டிஹைட், அடுத்து கீட்டோன், அப்புறம் ஆல்கஹால். அப்போ இல்ல யாரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல ஹையரோ அவங்க தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருப்பாங்க. அப்ப ரிமைனிங் இருக்கிறாங்கள இவங்க ரெண்டு வரும், கீட்டோனும் OHம் சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும். கீட்டோன் வந்து சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும்போது அது ஆக்சோன் சொல்லணும், இல்லைன்னா ஹீட்டோன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ரெண்டுல ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்கஹால் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா வந்துச்சுன்னா ஹைட்ராக்சி அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ இந்த ப்ளூ கலர்ல எழுதி இருக்குது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் குரூப் வரும்போது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தயால் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா வந்துச்சுன்னா மெர்காப்டன் சொல்லணும், அமீன் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா வந்தா அமினோன்னு சொல்லணும், இமீன் குரூப் சப்ஸ்டிட்யூட் வந்தா இமினோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்டிஹைட் சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருந்துச்சு, இப்போ ஆசிட்டும் இருக்கு, ஆல்டிஹைட் இருக்கு. இப்போ ஆசிட் ஆல்டிஹைட் இல்ல யாரு பெரிய ஆளு? எஸ், ஆசிட் தான் பெரிய ஆளு. அப்ப ஆசிட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருப்பாங்க, ஆல்டிஹைட் வந்து சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும். ஆல்டிஹைட் சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும்போது அங்க பிரைமரி ப்ரிஃபிக்ஸ்ல வரும். ப்ரிஃபிக்ஸ்ல வரும்போது அதை நம்ம என்ன சொல்லணும்? ஆக்சோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நம்ம கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the correct IUPAC name of the following compound. இப்போ நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. இப்போ நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க, நீட் 2022ல கேட்ட கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் லாங் செயினை சூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ரூல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூட் வேர்டை கண்டுபிடிக்கணும், அதுதான் லாங் செயின் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ லாங் செயின் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க PR குரூப் இருக்கு, இங்க CL குரூப் இருக்கு, இங்க OH குரூப் இருக்கு. ஓகே, அப்போ இதுல ஃபங்க்ஷனல் குரூப் யாரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல யாரு ஹையஸ்டா இருக்கா? OH தான் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல ஹையா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பர் வந்து லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நான் நம்பரிங் போடணும். இப்போ நான் நம்பரிங் வந்து ரைட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இந்த நல்ல கார்னர் பாயிண்ட்ல நம்ம கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது சிக்ஸ்த் கார்பன். இங்க புரோமின் தான் இருக்கு. ஓகே, இங்க குளோரின் சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. இங்க ஒரே ஒரு கார்பன் இருக்கு, அந்த கார்பன்ல CH3 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு கார்பன் தான், கார்பனுக்கு 4 பாண்ட், ஒரு பாண்ட் இருக்கு, ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் எழுதியிருக்கோம். அப்போ இங்க CH3 சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. மொத்தம் நம்பர் ஆஃப் கார்பன் 6 இருக்கு. ஆனா அந்த OH குரூப் அட்டாச் இருக்குது பாருங்க, 4th கார்பன்ல இருக்கு. இதே நம்பரிங் வந்து நான் இன்கேஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடு போட்டோம்னா என்ன நடக்கும் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடுல போட்டிருந்தா இதே மாதிரி லோயஸ்ட் நம்பர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்பர் இங்க இருந்து சப்ஸ்டிட்யூட் ரைட் ஹேண்ட் சைடுல 1 2, இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து நம்பரிங் போடும்போது OHக்கு எத்தனை நம்பர் வரும் பாருங்க, தேர்ட் நம்பர் வருது. அப்ப இதுதான் லோயஸ்ட் நம்பர். அப்ப நம்பரிங் மெத்தட் எது கரெக்ட் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிருக்கோம்னா அந்த நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, அப்ப மொத்த நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்கு? 6 கார்பன் இருக்கு. 6 கார்பன்ன்றத ரூட் வேர்ட் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ரூட் வேர்ட் படி ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ பிரைமரி சஃபிக்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. பிரைமரி சஃபிக்ஸ்ங்கிறது டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டான்னு பார்க்குது. இங்க எல்லாமே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா தான் இருக்கு. அப்ப பிரைமரி சஃபிக்ஸ்ங்கிறது என்னது? ANE எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் இங்க யார் இருக்கா? ஆல்கஹால். ஆல்கஹால் இருந்துச்சுன்னா லாஸ்ட்ல 2 லெட்டர் என்ன? OL, ஆல்கஹால். ஓகே, அப்போ நாம செகண்டரி சஃபிக்ஸ் ஆட் பண்ணும்போது E எலிமினேட் பண்ணிட்டு ஆட் பண்ணோம். இந்த பிரைமரி சஃபிக்ஸ்ல உள்ள எலிமினேட் பண்ணிட்டு அப்ப நேம் என்ன வருதுன்னா ஹெக்ஸனால் அப்படின்னு வருது. அடுத்து இன்ஃபிக்ஸ் அப்படின்னா இங்க லீனியரா இருக்கா சைக்கிளிக்கா இருக்கா? லீனியரா பிராஞ்சா தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னது சைக்கிளோ அப்படின்னு நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அப்ப இன்ஃபிக்ஸ் இல்ல. ப்ரிஃபிக்ஸ் இருக்கான்னு பாருங்க. சப்ஸ்டிட்யூட் ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது சப்ஸ்டிட்யூட் குரூப்.
சப்ஸ்டிட்யூட் குரூப் இங்க எத்தனை இருக்குன்னா இப்போ OH ஃபங்க்ஷனல் குரூப், ரிமைனிங் இருக்கக்கூடிய Cl மெத்தில் குரூப் புரோமோ குரூப் இது மூணுமே சப்ஸ்டிட்யூட். இதுல ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல பார்க்கணும். இப்போ புரோமோ நம்ம எப்படி சொல்லுவோம்? VRO புரோமோன்னு சொல்லுவோம். குளோரோ அடுத்தது மெத்தில், ஒரு கார்பன் இருக்கனால சப்ஸ்டிட்யூட் குரூப் வரும்போது மெத்தில் சொல்லுவோம், ரெண்டு கார்பன்னா எத்தில் சொல்லுவோம். அப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல புரோமோ வருமா, குளோரோ வருமா, மெத்தில் வருமா? அப்போ சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும்போது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சொல்லணும். அப்போ புரோமோ எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ அந்த ப்ளூ கலர் நம்பர் தான் கரெக்ட். அப்போ புரோமின் 1வது இடத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல 1 புரோமோ. அடுத்தது மெத்தில சொல்லணுமா குளோரின் சொல்லணுமா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல சி தான் வரும். அப்போ குளோரின் எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க, 5வது இடத்துல இருக்கு. அப்போ 5 குளோரோ. ஓகே, 5 குளோரோ. அடுத்தது மெத்தில் குரூப் எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க, 4th பிளேஸ்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? 4 மெத்தில். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட் எங்க இருக்கு பாருங்க, 1 புரோமோ 5 குளோரோ 4 மெத்தில் ஹெக்சன் 3 ஆல். அப்போ இந்த 3 ஆல் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஆல்கஹால் குரூப் எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க, 3rd பொசிஷன்ல இருக்கு. அப்போ நம்ம அந்த 3 நம்ம என்ன பண்ணணும்? ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க, IUPAC நேம் ஆஃப் த given காம்பவுண்ட். ஒரு காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது IUPAC நேம் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது எய்ம்ஸ் क्वेश्चन 2019ல கேட்ட क्वेश्चन. இப்போ நம்ம இதுல ஃபங்க்ஷனல் குரூப் யாரு அப்படின்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப் யாரு பாருங்க, OH குரூப் தான் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, அப்போ OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்துச்சுன்னா நம்ம லாஸ்ட்ல எப்படி முடிப்போம்? எஸ், OL அப்படின்னு முடிப்போம். ஓகே, அப்போ இப்போ ஃபர்ஸ்ட் லாங் செயின் பேரண்ட் செயின் சூஸ் பண்ணோம்னா ரூட் வைட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ OH ரைட் சைடுல தான் இருக்கு. அப்போ நம்பரிங் வந்து OHக்கு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கணும். அதனால ரைட் சைடுல இருந்து நான் நம்பர் ஸ்டார்ட் பண்றேன். 3 கார்பன் லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். இது 4th கார்பன், இங்க 5th கார்பன், இங்க 6th கார்பன். ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 6 இருக்கு. 6th இருந்தா ரூட் வைட் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், ரூட் வைட் ஹெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கார்பன் கார்பன் எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு அந்த பேரண்ட் செயின்ல. அப்போ என்ன சொல்லுவோம்? பிரைமரி சஃபிக்ஸ்ங்கிறது ANE. அடுத்தது செகண்டரி சஃபிக்ஸ்ங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க என்ன இருக்கு? OH. OH எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2nd பொசிஷன்ல இருக்கு. அப்ப நம்ம E எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? 2 ஒரு ஹைபன் போட்டு 2 போட்டு அப்புறம் ஒரு ஹைபன் போட்டு 2 ஆல். அடுத்தது இன்ஃபிக்ஸ்ங்கிறது சைக்கிளிக் இருக்கா, லீனியரா இருக்கா? பிரான்ச் காம்பவுண்டா இருக்கு, சைக்கிளிக் இல்ல. அப்போ சைக்ளோன் போட வேண்டாம், இன்ஃபிக்ஸ் இது கிடையாது. ப்ரிஃபிக்ஸ்ங்கிறது சப்ஸ்டிட்யூட் குரூப் பாருங்க, இங்க என்கெஸ்ட் குரூப் சப்ஸ்டிட்யூட்டா இருக்குது. அந்த சப்ஸ்டிட்யூட் குரூப்பா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அமினோ அப்படின்னு சொல்லுவோம். இங்க 2 கார்பன் உள்ள குரூப் சப்ஸ்டிட்யூட்டா இருக்கு. ஓகே, 2 கார்பன் இருக்கு. அப்ப 2 கார்பன் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ETH எத்துன்னு சொல்லுவோமா? சப்ஸ்டிட்யூட்டா வரும்போது எத்தில். அப்போ எத்தில் வந்து 3வது பொசிஷன்ல இருக்கு. அமினோ குரூப் 4th பொசிஷன்ல இருக்கு. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல A வருமா E வருமா பாருங்க, ஃபர்ஸ்ட் A தான் வரும். அப்ப அமினோ குரூப் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரிஃபிக்ஸ்ல 4 அமினோ, அடுத்தது யார சொல்லணும்? எத்தில் 3வது பொசிஷன்ல இருக்கு, அதனால 3 எத்தில் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ 4 அமினோ 3 எத்தில் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி ல தான் 4 அமினோ 3 எத்தில் ஹெக்சன் 2 ஆல் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். The IUPAC name of the following compound having the molecular formula. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. இந்த மாலிகுலர் ஃபார்முலால எது காம்பவுண்ட் கரெக்ட் அப்படின்னு பாருங்க. இந்த காம்பவுண்ட்ல நம்பர் ஆஃப் கார்பன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 கார்பன் இருக்கு. இந்த 4 கார்பன் இருக்கு. அந்த 4 கார்பன் நம்பரிங் எப்படி விடணும்னா ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். யாரை கம்பேர் பண்ணும்போது? ட்ரிபிள் பாண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. அப்போ டபுள் பாண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கா பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அப்ப நம்பரிங் ரைட் ஹேண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2 3 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிக்கணும்? ரூட் வேர்டை சொல்லுவோம். ஓகே, அப்ப ரூட் வேர்ட்ல 4 கார்பன் தான் நம்ம என்ன சொல்லணும்? ரூட் வேர்டு பியூட். ஓகே, கார்பன் கார்பன் 2 பிரைமரி சஃபிக்ஸ்ங்கிறது சிங்கிள் டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா ட்ரிபிள் பாண்டா அப்படின்னு சொல்றது. இப்போ டபுள் பாண்டும் இருக்கு ட்ரிபிள் பாண்டும் இருக்கு. ஓகே, அப்ப டபுள் பாண்ட் இருந்தாலும் சொல்லணும், ட்ரிபிள் பாண்டையும் சொல்லணும். டபுள் பாண்ட் எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா 1ENE அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது ட்ரிபிள் பாண்ட் இருக்கா, அது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு பாருங்க? 3rd பொசிஷன்ல இருக்கு. அப்ப லாஸ்ட்ல உள்ள E ஐ எலிமினேட் பண்ணிட்டு 3ENE அப்படின்னு சொல்றோம். சரி, ட்ரிபிள் பாண்ட் 3வது பொசிஷன்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? பியூட் 1E 3
3 ட்ரிபிள் பாண்ட் நம்ம என்ன எழுதுவோம் YNE ன்னு சொல்லுவோம். அப்போ 3YNE. ஓகே, இந்த காம்பவுண்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுக்கல, அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பியூட் 1 பியூட்டின் 3 அயன். ஓகே, இந்த நம்பரை வந்து நம்ம எந்த சைடு எழுதியிருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல உள்ள E எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா 1 பியூட்டின் 3 அயன் எப்படி எழுதலாம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The IUPAC name of ஒரு ஃபாலோயிங் காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 4 ஆப்ஷன் இருக்கு, இதில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இது ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல கேட்ட கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ரூட் வேர்டு கண்டுபிடிக்கணும். ரூட் வேர்டு தெரியணும்னா என்ன பண்ணணும், லாங் செயின் தெரியணும். லாங் செயின் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்பரிங் போடும்போது 1 2 3, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் போடுறேன் 1 2 3 4 5. இப்போ 5 கார்பன் இருக்கு. அப்போ செகண்ட் கார்பன்ல ஒரு குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, தேர்ட் கார்பன்ல ஒரு குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஓகே, 2 கார்பன்ல குரூப். தேர்ட் கார்பன் என்ன குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, 2 கார்பனா நம்ம எத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கார்பன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், மெத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்க நம்பரிங் அதே மாதிரி ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். அப்போ இங்க அதே இதுல தேர்ட் கார்பன்ல எத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, ஃபோர்த் கார்பன்ல உங்களுக்கு மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இங்க தேர்டும் ரைட் சைடுல இருந்து போடும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா தேர்டும் ஃபோர்த் கார்பன் தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. இதே லெஃப்ட் சைடுல வரும்போது செகண்ட் கார்பன்லயும் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, தேர்ட் கார்பன்லயும் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ எது இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாருங்க, எது லோயஸ்ட் நம்பர், எஸ். அப்போ லெஃப்ட் சைடுல இருந்து வரும்போது தான் கரெக்ட். ஓகே, அப்போ மொத்தம் 5 கார்பன் இருக்குன்னா நம்ம ரூட் வேர்டு என்ன சொல்லுவோம், பென்ட் அப்படின்னு சொல்லிடலாமா, பென்ட். அடுத்தது பாருங்க, 5 கார்பன் இருக்கனால நம்ம பென்ட்னு முடிச்சிட்டோம். பிரைமரி சஃபிக்ஸ் எல்லாமே என்ன பாண்டு, சிங்கிள் பாண்டு. அப்ப சிங்கிள் பாண்ட் நம்ம என்ன எழுதுவோம், ANE. ஓகே, அதே மாதிரி செகண்டரி சஃபிக்ஸ் இங்க ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கா, ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பென்டேன் தான் எல்லாத்துலயுமே ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ 3 மெத்திலா 2 எத்திலா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, இப்போ லெஃப்ட் சைடு போடும்போது மெத்தில் குரூப் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு பாருங்க, மெத்தில் குரூப் வந்து 2வது பொசிஷன்ல இருக்கு, 3வது பொசிஷன்ல எத்தில் இருக்கு. ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல E ஃபர்ஸ்ட் வருமா, M வருமா, எஸ் E தான் வரும். அப்ப E தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதாவது எத்தில் குரூப் எத்தனாவது இடத்துல இருக்கு, 3வது கார்பன் இருக்கு. அப்ப பிரைமரி இப்ப இன்ஃபிக்ஸ் வந்து கிடையாது, சைக்கிளிக் இல்ல, இது பிரான்ச் காம்பவுண்ட். அப்ப அது சைக்ளோன்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அடுத்து ஃப்ரிபிக்ஸ்ல வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரிபிக்ஸ்ல வந்து யாரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் இருக்கான, எத்தில் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எத்தில் தேர்ட் கார்பன் இருக்கனால 3 எத்தில் அத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிக்கணும். அடுத்தது ஒரு ஹைபன் போட்டு நம்பருக்கும் லெட்டருக்கு இடையில ஹைபன் போடணும். இப்போ 2வது கார்பன்ல தான் உங்களுக்கு என்ன குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு, மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அப்போ 2 மெத்தில் பென்டேன். ஓகே, இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன். அப்போ பி ஆப்ஷன்ல தான் 3 எத்தில் 2 மெத்தில் பென்டேன் இருக்கு. சோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. The IUPAC name of following compound 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர்னு நீங்க கண்டுபிடிச்சா அந்த ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது ஆல் இந்தியா ஃப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்ல கேட்ட क्वेश्चंस. இந்த क्वेश्चन நம்ம எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம், இதே தான். ஃபர்ஸ்ட் லாங் செயின் பார்க்கணும், ரூட் வேர்ட் கண்டுபிடிங்க, பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, செகண்டரி சஃபிக்ஸ் இருந்தா கண்டுபிடிச்சு அதுல ஆன்சர் எழுதுங்க. ஓகே, அப்போ இந்த நேம் தெரிஞ்சிச்சுனா உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். Thank you.